நம்ம இப்போது ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியாக ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் கம்பு எடுத்திருக்கேன். 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் இது எல்லாத்தையுமே ஒன்றா ஊற வச்சுக்கலாம். இப்போ மாவு ஒரு 4 to 5 hours ஊறினதுக்கப்புறம் அரைச்சி வச்சது. இந்த அளவுக்கு 8 hours இந்த அளவுக்கு பொங்கிருச்சு நல்லா. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கலாம். நம்மளோட கம்பு மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அரைச்சி வைக்கிறப்பயே உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக கம்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள்.